இந்த ஊருக்கு பேர் பாளையப்பட்டின்னு பேர். இந்த பாளையப்பட்டிங்கிற கிராமம் தஞ்சை மாவட்டத்தினுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு அமைந்துள்ள ஒரு கிராமமாக இருக்குது எல்லையில். இந்த இடத்துல இருந்தால் அடுத்து திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் தொடங்குகின்றது. இந்த இடத்துல இந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற கமலதாசன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி மிகுதியாக கிடைக்கப்பெறுகின்றது. அது சேதாரமுற்று சிதைவுற்று கிடக்கின்றது. இந்த சேதாரமுற்று இருக்கின்ற பாதையில் பார்த்தாக்கா கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், இரும்பு துகள்கள், இரும்பு செய்து போன துண்டுகள் எல்லாம் காணப்படுகின்றது. இங்கே உள்ளவங்க யாரும் பார்த்தாங்களான்னு கேட்கின்ற பொழுது பார்ப்பாங்க. யாரோ கேட்டாக்க நாங்கள் தொழில் துறைக்கு வாங்க, நோண்டிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முதல்ல அந்த பகுதிக்கு ஒரு காவலாளியை நியமித்து இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும். இதை அகழ்வாய்வு செய்து இதில் கிடைக்கின்ற பொருட்கள், அரிய பொருட்களை இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைக்கணும். இந்த இடத்துல இந்த இடம் என்பது அரசனுடைய புறம்போக்கு நிலமாக இருக்கின்ற 54 ஏக்கர் அரசனுடைய புறம்போக்கு நிலமாக இருக்குது. இந்த நிலத்திலேயே ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்த மக்களுடைய பார்வைக்கு இதை காட்சிப்படுத்தலாம். அந்த அளவுக்கு பானை ஓடுகளில் பார்த்தீங்கன்னா இரும்பை கோத்தது மாதிரி அழகிய பூ வேலைப்பாடு இருக்குது. இப்படி நிறைய சிறப்பாக இருக்கு. இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிற இந்த செய்தியை சொல்லுகின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் புதலூர் தாலுக்கா. இது தெற்கு பாளையப்பட்டிங்கிற கிராமம். இதில் முதுமக்கள் தாலிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. இது 3 வகையாக முதுமக்கள் தாலியை பிரிக்கிறாங்க. இதில் ஒரு வகையில் ஒரே பானையில் 4 தாலிகள் உள்ள 4 பானைகள் இருக்கின்றன. இது எப்படி சொல்கிறோன்னா, இறந்தவர்களுடைய சாம்பலை உள்ள வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்களை வச்சு இரும்பு பொருட்கள்லாம் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப அவங்க வாள் யூஸ் பண்ணியிருக்கலாம், வாள் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படிங்கிறதுனால வாள் இருக்குது, உள்ள இரும்பு பொருட்கள் கிடைக்கிறது, இரும்பு தாது கற்களும் கிடைக்கிறது. இதை நாங்கள் 4 நாளாச்சு சொல்லி இன்ன வரையும் அதுக்கு உண்டான நடவடிக்கையை அவங்க எடுக்கலை. இதுலேருந்து என்னென்னா, மர்ம நபர்கள் வர்றாங்க, தொல்லியல் துறையிலேருந்து வர்றவங்க நோண்டி பார்க்குறாங்க. எதனாச்சும் கிடைச்சி இரும்பு ஆதாரங்கள் ஏதேனும் ஒரு பொருட்கள் கிடைச்சி அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா சங்ககாலம்னு தெரியாமல் கூட போகலாம். கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இருக்கிறதுனால நாங்கள் சங்ககாலம்னு குறிப்பிட்டுறோம். இதை 54 ஏக்கர் இருக்குது. இதை அரசு உடனடியாக எடுத்து இது பண்ணணும். இதுக்கு ஒரு காவல்துறை இங்கே போட்டு முழுமையாக கண்காணிக்கணும்னு வேண்டுகிறோம். இது 54 ஏக்கர் இருக்கிறதுனால இது சங்ககாலம்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே ஒரு தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.